சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க தயார் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. விஜயோடைய நிலைப்பாடாக வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, ஃப்ளோர் டெஸ்ட்ல சட்டமன்றத்தில் எங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்போம், தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்க கோரிக்கை வைக்கிறார். இது பற்றிய செய்திகளோடு இது பற்றிய விவரங்களோடு தாயுமானவன் இணைந்திருக்கிறார். ஆளுநரை சந்திக்க விஜய் புறப்பட்டிருக்க நிலையில் அவருடைய மெசேஜிங்காக, அவருடைய கோரிக்கையாக நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, வி ஆர் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பிளாக், ஸோ அதனால் எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைப்பு விடுக்கணும். சட்டமன்றத்தில் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் எங்களுடைய பெரும்பான்மையை மெஜாரிட்டியை நாங்கள் நிரூபிக்க தயார் அப்படிங்கிற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். இதை பப்ளிக்காக பிரகடனப்படுத்தியிருக்கிறாரா? இந்த மெசேஜோட ஆளுநரை சந்திக்கிறாரா? தாயுமானவன், ஓவர் டு யூ. தமிழகத்துல தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவாகி இருக்கிறது. 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில பெரும்பான்மைக்கான அந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய 118 என்பது இல்லாத ஒரு நிலையில இன்னமும் ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பது தொடர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் காங்கிரஸ் உடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 5 பேருடைய ஆதரவோடு சேர்த்து தவேக நேற்றைய தினம் 112 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருப்பதாக குறிப்பிட்டு நேற்றைய தினம் தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் நேரில் சந்தித்து பதவியேற்பதற்கு வாய்ப்பு வழங்கும்படி அவர் கோரிக்கையை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையில பார்த்தோம் என்றால் தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆளுநர் தரப்புல இன்னும் அதற்கான ஒப்புதல் என்பது வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக பதவியேற்பு இன்றைய தினம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அவை அனைத்துமே முழுமையாக பணிகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஆளுநரை மீண்டும் சந்திப்பதற்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் அனுமதி கேட்டிருந்தார். அதன்படி தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக தங்களுடைய நிர்வாகிகளோடு தவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது மக்கள் மாளிகையை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தனிப்பெரும் கட்சி, அதாவது 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்ட விதிகளின் அடிப்படையில இந்த கட்சிக்கு அழைப்பு முறையாக விடுக்க வேண்டும், அழைப்பு விடுத்து உங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் காட்ட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில தங்களை உடனடியாக ஆட்சியில பொறுப்பேற்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் எனவும் அதற்கான பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில விஜய் அவர்கள் தற்போது ஆளுநரை சந்தித்து அந்த விஷயங்களை முன்னெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துடைய தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவாகி இருப்பதாகவும், அமைச்சரவை அமைக்க தேவையான தகுதிகளோடு இருப்பதாகவும், அமைச்சரவை அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிக்கவும் தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்ட இருப்பதாக. அதுதான் கீ லைன், அதுதான் முக்கியமான லைன். ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான் அவர் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்கின்றோம். நம்ம திரையில் பார்ப்பது சென்னை டைடல் பார்க் அருகே ஆளுநர் மாளிகைக்கு ஒரு சில கிலோமீட்டர் நெருக்கத்தில் திரு விஜயோடைய வாகன அணிவகுப்பு கார்கேட் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன் மேட்டர் ஆஃப் 5 to 10 minutes அவர் ஆளுநர் மாளிகையை சென்றடைந்துடுவார். அஃப்கோர்ஸ் அவர் கேட் கிராஷ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஆளுநர் மாளிகையில் அவர் டைம் பெற்றிருப்பார், ஆளுநரும் நேரம் கொடுத்திருப்பார். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை வலியுறுத்த பார்க்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.